ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னொரு வீடியோ. இது ஒரு அன்பாக்சிங் தான். நான் ரொம்ப நாளாக இது ஆர்டர் பண்ணியிருந்தது. பார்த்திங்கன்னா தெரியும், என்கிட்ட 2 பிசிஸ் இருக்குது. ஒன்று இங்கே இருக்குது, ஒன்று மேலே இருக்குது, இன்னொரு லேப்டாப் இருக்குது. ஸோ நான் இப்போது முக்கியமாக ஒரு பொருள் வந்து ஆர்டர் பண்ணேன். அதான் இது. அது என்னென்னு சொன்னால் கேவிஎம் சுவிட்ச்னு சொல்லுவாங்க. அதுவும் HDMI கேவிஎம் சுவிட்ச். இது என்னத்துக்கு பிரயோஜனப்படும் என்று சொன்னால், நாங்கள் 2 பிசி வச்சுருக்கிறோம். இந்த 2 பிசியையும் ஒரு கீபோர்டோட நான் கனெக்ட் பண்ணி, ஒரு மானிட்டரோட கனெக்ட் பண்ணி, நான் 2 சிபியூவை கேவிஎம் சுவிட்சோட கனெக்ட் பண்ணிட்டேன்னு சொன்னால், 2 பிசியையும் நான் ஒரு மானிட்டர், ஒரு கீபோர்ட், ஒரு மவுஸோட நான் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணோடனே அந்த பட்டன் மூலமாக ஸ்வைப் பண்ணி விட்டுறலாம். ஓகே, நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஒரு சிபியூக்கு மாறும், அந்த இன்டர்ஃபேஸ் மானிட்டரில் வரும். அதே மாதிரி பட்டனை திருப்பி மேலே ப்ரெஸ் பண்ணோடனே அடுத்த சிபியூக்கு மாறும். ஸோ எனக்கு இது ஏன் தேவைப்பட்டேன்னா, 2 பிசியையும் பாவிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கீபோர்டை கலட்டி அப்புறம் அதுக்கு போடணும். அங்கே இருக்கிற அந்த பிசியை பாவிச்சதுக்கப்புறம் இந்த பிசி பாவிக்கிறதுன்னு சொன்னால் திருப்பி மறுபடியும் கலட்டி இந்த பிசிக்கு போடணும். அதே மாதிரி மவுஸையும் கலட்டி சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ அந்த கஷ்டத்தை நாங்கள் இல்லாமல் செய்வோம் என்ற ஒரு எண்ணத்துக்காக வேண்டி தான் இந்த கேவிஎம் சுவிட்சை நான் ஆர்டர் பண்ணேன்னா. இந்த ஆர்டர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போது ஸ்ரீலங்காவில் இருக்கிற புதிதாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற சட்டத்திட்டங்களுக்கு அமைய கஸ்டம்ஸுக்குள்ளால தான் இந்த பேக்கேஜஸ் எல்லாமே வெளியில் வருது. முதலும் கஸ்டம்ஸுக்குள்ளால வந்தது தான். நான் இந்த அளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கல, இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கூட இருக்குது. ஸோ இதுக்கு ரொம்ப டிலே ஆகிட்டு எனக்கு கிடைக்கிறதுக்கு. வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். நீங்கள் மோஸ்ட்லி கேவிஎம் சுவிட்ச் எங்கே பார்ப்பீங்கன்னு சொன்னால், சர்வர் ரூம்ஸில் பார்ப்பீங்க. 2-3 சர்வர்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கேவிஎம் சுவிட்ச் போட்டு ஒரு மானிட்டரில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது முதல் வந்து VGA கேவிஎம் சுவிட்ச் இருந்தது. இப்போது HDMI யூசேஜ் கூடினபடியாக HDMI கேவிஎம் சுவிட்ச் தான் நான் ஆர்டர் பண்ணது. VGA கேவிஎம் சுவிட்ச் வந்து கொஞ்சம் பாவிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்னென்னா, அதுக்குரிய VGA கேபிள் வந்து இப்போ சொல்லுவோமே, குறிப்பிட்ட தூரத்துக்கு தான் VGA கேபிள் இருக்குன்னு சொன்னால், அதை நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொள்றதுக்கு புதுசாக வேறொரு கேபிள் வாங்கி நாம் அந்த VGA கேபிளை அட்டாச் பண்ணி எடுக்கிறதுன்றது வந்து இந்த HDMI டிவைஸை பார்க்க கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இதை விட பெருசாக இருக்கும். VGA கேவிஎம் சுவிட்ச் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, சைஸ்லையும் கொஞ்சம் பெருசு. அதில் வர அட்டாச்மெண்ட்ஸ், அதாவது VGA கேபிள் வந்து உங்களுக்கு தெரியும், 2 பக்கமும் ஸ்க்ரூ டைட் பண்ணுற ஸ்க்ரூஸ் இருக்குது. அப்படி எல்லாத்தையும் டைட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 போர்ட்ஸ் இருக்குது, 4 போர்ட்ஸ் இருக்குது. எனக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது வந்து 4 போர்ட்ஸுக்குரியதில். எங்களோட ஆஃபீஸில் இருக்கிற சர்வர் ஒன்றுக்கு நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். 3 சர்வர்ஸையும் ஒரு மானிட்டரில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்குது. ஸோ VGA கேபிள் தான். பட் நல்லா ஒர்க் பண்ணது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் தான் நானும் யோசித்தேன் அதே மாதிரி ஒரு டிசிஷனை இங்கேயும் எடுக்கிறதுக்கு. ஸோ தேங்க்ஸ் டு VGA கேவிஎம் சுவிட்ச் நான் இது ஆர்டர் பண்ணது HDMI. ஸோ இதுதான் பிராண்ட். அதில் 2 போர்ட் சுவிட்ச் இது HDMI. இதில் வந்து கீபோர்ட், மவுஸ், USB பிரிண்டர், மானிட்டர், USB டிரைவ் போடலாம், கார்ட் ரீடர் போடலாம், ப்ரொஜெக்டர் போடலாம். ஸோ எல்லாமே ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். ஷேர் ரிசோர்ஸஸ் எனிவேர் எஃபிஷியன்ட்லி, ஆஃபீஸ், கண்ட்ரோல் ரூம், ஷாப்பிங் மால், ஸ்டடி போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்யூட்டான பேக்கேஜிங். டிவைஸ் வந்து ஐ ஹோப் ஃபுல்லி மெட்டாலிக்காக தான் இருக்கும். எஸ்,
I hope so. நல்ல பேக்கேஜிங். ரைட். ஸோ அதுக்குரிய கேபிள்ஸோடையும் வந்திருக்கு. இது வந்து யூஎஸ்பி டு யூஎஸ்பி, யூஎஸ்பி டு யூஎஸ்பி. இது வந்து HDMI, ரெண்டும் HDMI. பட் ஐ திங்க் இதுக்குரிய பவர் சோர்ஸ் வந்து இருக்கணும். மேபி ஓகே, நோ பவர் சோர்ஸ். இது வந்து பேசிவ், அதாவது டிரெக்டாகவே பிசியில் இருந்து பவரை கேபிள் மூலமாக யூஎஸ்பி மூலமாகவே எடுத்துக்கொள்ளுது. ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நாம் எந்த ஒரு அடாப்டரும் வாங்க தேவையில்லை. நைஸ், நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ இதுதான் அந்த டிவைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா PC1 USB, PC1 HDMI, PC2 HDMI, PC2 USB. அதுக்கப்புறம் இது வந்து யூஎஸ்பி போர்ட், மவுஸ், கீபோர்டு போடுறதுக்குரியது. அதே மாதிரி இங்கே ஒரு யூஎஸ்பி போர்ட். இது வந்து மானிட்டருக்கு போகிறது. ஸோ ஒரு கேபிள் மூலமாகவே 2 டிவைஸை கனெக்ட் பண்ணுவோம். இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது இந்த சுவிட்ச். இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணோடனே நாங்கள் முதல் CPU, செகண்ட் CPU, அதாவது PC1 PC2 ரெண்டையும் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதாவது ஒவ்வொரு பிசியையும் மாறி மாறி நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ ஓகே, இதில் ஒரு ஹவு இட் ஒர்க்ஸ். HDMI USB KVM switch 2 port, HDMI USB KVM switch 2 port box. இன்ட்ரடக்ஷன் ஒன்று இருக்குது, ஸ்பெசிஃபிகேஷன் போட்டிருக்குறாங்க. இங்கிலீஷில் இருக்குது, சைனீஸில் இருக்குது, வேறு மொழிகளில் கொஞ்சம் தான் போட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன் மட்டும். PC1 PC2 இருக்குது, அதை கனெக்ட் பண்ணுறோம். இதில் வந்து கீபோர்ட், ப்ரொஜெக்டர், மானிட்டர் இது ரெண்டுல தான் வந்து, மற்ற யூஎஸ்பியில் மவுஸ். ஸோ உங்கள்கிட்ட மவுஸ் அண்டு கீபோர்ட் காம்போ இருக்குதுன்னு சொன்னால், ப்ளூடூத் அடாப்டர் இருக்குதுன்னு சொன்னால் அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு போர்ட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் இதை நான் பூட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறேன்ற நான் காட்டுறேன். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட்ஸ் ரெண்டையும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக இந்த டிவைஸ் வந்து பவர் அப் ஆகிட்டு. ஸோ இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் பிசி, அதாவது இங்கே இருக்கிற பிசி, மேலே இருக்கிற பிசி. ஓகே, அடுத்தது இது வந்து என்னுடைய செகண்ட் பிசி, டேபிளில், டெஸ்க்டாப் பிசி டேபிளில் இருக்கிறது. ஓகே, ஸோ இது வந்து கீபோர்ட், இது வந்து மவுஸ், இது வந்து மானிட்டருக்கு. இது மேலிருந்து வர பிசியில் HDMI, இது கீழே இருக்கிறது HDMI. ஸோ இப்போது வாங்க இது பவர் அப் ஆகுதா இல்லையான்றதை நாம் பார்ப்போம். ஓகே, என்ன மாதிரி ஒர்க் பண்ணுன்றதை நாம் பார்ப்போம். ஸோ பிசி ஆன் பண்ணிட்டு, ரைட், அண்ட் இங்கேயும் பிசி ஆன் பண்ணுறேன். ஓகே, வேலை செய்யுது, வாங்க பார்ப்போம்.
ரைட். ஓகே. இப்போ எனக்கு 2 பிசி ஒரு மானிட்டரில். ஸோ இது வந்து என்னுடைய MSI போர்டு இருக்கிற கீழே இருக்கிற இந்த பிசி. ஸோ மேலே இருக்கிறது அசோஸ்ட் அது. ஸோ நான் இப்போ ஸ்விட்ச் பண்ண போகிறேன். ஓகே, ஸ்விட்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த பிசி வந்து இந்த டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஒரு பிசிக்கு ஒரு கலர், அடுத்த பிசிக்கு இன்னொரு கலர். பட்டன் வந்து ப்ளூ கலரில் இருக்கிறப்போ இந்த பிசி வேலை செய்யுது. க்ரீன் கலருக்கு மாறின அப்புறம் அந்த பிசி வேலை செய்யுது. ஸோ இண்டிகேஷன் வந்து நம்மளுக்கு தனித்தனியாக எந்த பிசி ஒர்க் பண்ணுதுன்றதையும் கண்டுபிடிக்கலாம். ப்ளூ, க்ரீன் இதிலேயே காட்டியிருக்கிறாங்க. மேலே இண்டிகேஷன் போட்டிருக்கிறாங்க. இந்த 2 கேபிளுக்கும் வந்து ப்ளூ, இந்த 2 கேபிளுக்கும் வந்து க்ரீன்னு சொல்லி. நான் அதை இப்போ கவனிக்கல. ஸோ உண்மையில இப்படி ஒரு டிவைஸ் வந்து ரொம்ப பயனுள்ளது. 2-3 பிசிஸ் நீங்கள் பாவிக்கிறீங்கன்னு சொன்னால் உதவியாக இருக்கும். மோஸ்ட்லி எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு 2 பிசி, ஒன்று வந்து ஃபோட்டோஸ் எடிட் பண்ணலாம், இன்னொன்று வீடியோ எடிட் பண்ணலாம்னு சொல்லி 2 பிசிஸ் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அதுகளுக்கு ஓகே. ஸோ நான் மோஸ்ட்லி அப்படி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்டடீஸுக்கும் ஒரு பிசியை வச்சுட்டு அதே நேரம் இன்னொரு பிசியை ஒர்க்குக்குன்னு சொல்லி வைக்கலாம்னு சொல்லி தான் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் இப்போதைக்கு இந்த விஷயத்தை. ஸோ 4K HDMI KVM ஸ்விட்ச் ஒன்று இன்றைக்கு அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அது எப்படி யூஸ் ஆகுதுன்றதை நீங்கள் பார்த்துறீங்க, பாருங்கள். ஓகே, ஸோ ரொம்ப இலகுவாக நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். ஒரே மவுஸும் ஒரே கீபோர்டும் ஓகே, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் பண்ணுது. ஓகே, ஸோ நான் இதில் நோட் பேட் எடுத்துக்கொள்கிறேன், டைப் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் பிசி இதில் நான் நோட் பேட் எடுத்துக்கிறேன். ரைட், நோ இஷ்யூஸ். ரைட், தாராளமாக ஒர்க் பண்ணது. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதால கம்ப்ளீட்டாக இன்னொரு டோட்டல் நியூ சிஸ்டம் உண்டு. புதுசாக ஒரு சிஸ்டத்தை நாங்கள் அக்சஸ் பண்ணிக்கொள்கிறோம். அதாவது டோட்டல் நியூன்னு சொன்னால் இன்னொரு வேறொரு டெஸ்க்டாப் என்வாயர்மெண்ட்டுக்குள்ளே நாங்கள் போகிறோம் இல்லையா? ஸோ அதை எவ்வளோ இலகுப்படுத்தி இருக்குது. அடுத்தது இது உங்களுக்கு பவர் சோர்ஸ் வந்து எக்ஸ்டர்னலாக நீங்கள் கொடுக்க தேவையில்லை. டிரெக்டாகவே நீங்கள் கொடுக்குற யூஎஸ்பி மூலமாகவே உங்களுக்கு பவர் அது எடுத்துக்கொள்ளுது. ஸோ ஒரு இலகுவான ஒரு சின்ன ஒரு டிவைஸ் எவ்வளோ பெரிய ஒரு ட்ரபிள்சமான ஒரு வேலையை இலகுவாக்கி தந்துருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன ஒரு க்ளூ ஒன்று எடுத்திருப்பீங்க. இப்படியான சந்தர்ப்பங்களில் இப்படியான ஒரு டிவைஸ் இருக்குது, பாவிக்கலாம் என்று சொல்லி. ஸோ மற்றும் ஒரு வீடியோ மூலமாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.